எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலுடைய தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம மறுபடியும் டர்க்கில இருக்க இஸ்தான்புலுக்கு வந்திருக்கோம். அது கூடவே இஸ்தான்புலோட இன்னொரு ஃபேமஸான ஃபிஷ் ஷவர்மா அதையும் ட்ரை பண்ணலாங்க. எஸ், போர்ட்டுக்கு வெளியே வந்துட்டோம். நல்ல கூட்டம். இன்னைக்கு எத்தனை ஷிப் நிக்குதுன்னு தெரியல. அப்படியே 2-3 ஷிப் நிக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கூட்டம் எல்லா கடையிலுமே. வேகமா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெயின் ஏற போறோம். ஏன்னா எங்க டர்க்கி லீராஸ் செலவு பண்றது தான் கொஞ்சம் வந்து ஈஸி. ஏன்னு பார்த்துக்கிட்டா இப்போ நம்ம இந்தியாவில் கூட டாலர்ஸை வந்து எல்லா இடத்துலையும் வாங்கலாம் தெரியல. இங்கே வாங்குவாங்க, பட் சில இடத்துல வாங்க மாட்டாங்க. நம்ம டர்க்கி லீரா மாற்றிக்கிட்டா ஈஸி இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மணி 50 ரூபா யூஎஸ் டாலராக கொடுத்துருக்கோம். நம்ம கேட்டது $30 மட்டும் தான் டர்க்கி கரன்சி கேட்டிருக்கோம். ஸோ கிவ் மீ ஃபார் $40 இல்லை $40 மாற்றியாச்சு. சம்டைம்ஸ் அந்த சீஸ் கேக் எவ்வளோ இருக்கு எவனுக்கு தெரியும். அதனால வந்து சரி முன்னாடி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். சில இடத்துல என்ன பிரச்சனை, கார்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால வந்து கரன்சி மாற்றி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இன்னொரு இங்கே நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. எஸ், தேங்க்யூ. பணத்தை கொடுத்துட்டாங்க, வாங்கியாச்சு. ஸோ பார்க்க ரோஸ் கலரில் நம்ம வந்து 200 2000 நோட்டு மாதிரி இருக்கும். எஸ், நம்ம புது கரன்சி மாதிரி தான் இருக்குது. இது எண்ணுவோமா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? $1040. $40 பார்த்தீங்கன்னா 1540 கொடுத்துருக்காங்க. எப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா $400. $10 பார்த்தீங்கன்னா $400. $1 $40. அந்த மாதிரி கணக்கு. 6 8 10. எஸ், கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டைம் டு ஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. A few moments later. பட் இந்த இடம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. ஓகே, இங்கே நல்லா ஏதாவது சாப்பிட்டு போக பார்க்கலாம். பிரியாணி? Biryani? Yeah, Chicken or the that one is rice, right? Yes. How much that one? 350 with chicken. With naan, 600 with naan. How much the shawarma? Shawarma, 200. Oh. Like it. Okay. Or you need with cheese, this beef, 350. Okay. Okay, I will sit there. Okay. Right. நம்ம கேட்டோம், நிறைய பார்க்க நல்லா இருக்கு, போட்டாவே வச்சிருக்காங்க. அதாங்க. ஸோ வந்து கேட்டோம், அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு மெனு கொடுத்தாங்க. மெனு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நெட்டில் வந்து என்கிட்ட சொன்னேன், என்கிட்ட இன்டர்நெட் இல்லைன்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களே ஒய்ஃபை கொடுத்து அவங்க வந்து அந்த லிங்கை ஸ்கேன் பண்ணேன். லிங்க் ஸ்கேன் பண்ணனே இந்த மாதிரி பர்கர் அந்த மாதிரிலாம் காமிச்சிது. ஸோ நான் சொன்னேன் ஷவர்மாவில் போயிட்டு நான் வந்து பார்த்தேன். ஷவர்மாவில் நிறைய ஆர்டர் இருந்தது. ஓகே, வந்துடுச்சு சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இது ஃபுட்டு வந்துடுச்சு. ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணேன். ஷவர்மா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $5 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்க. ஷவர்மா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. கட் பண்ணி ஸ்லைஸாக கொடுத்துருக்காங்க ஷவர்மா. ஸோ உள்ள வந்து சிக்கன் பீஸ் அப்படி இருக்கு, கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, என்னது லெமனு, டொமேட்டோ, அது வெள்ளரிக்காய், கேரட், அதுக்கப்புறம் இது பேர் என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது பேர் என்னன்னே தெரியல. அப்புறம் மயோனேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கு. நம்ம பீச் பரோட்டாவில் ஷவர்மா பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. பீச் நல்லா வந்து மொறுன்னு இருக்கு. சிக்கனு அப்புறம் வந்து அந்த சாஸ், மயோனீஸ், அப்புறம் இது வீட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இது பார்க்க பரோட்டா மாதிரி தான் இருக்கு. பரோட்டா, பீச் பரோட்டா மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. சாஸ் தொட்டி சாப்பிடுவோம்.
வேற லெவல். இது எல்லாரும் சொல்ற வேற லெவல் கிடையாது. உண்மையிலே நல்லா தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். 2 சாஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் சாஸும் இது காரமான சாஸ்ன்னு நினைக்கிறேன். லைட்டா காரமா இருக்கும். ஒரு புளிப்பு சுவை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மசாலாவா நம்ம இட்லி பொடி மாதிரி இருக்கு கொஞ்சம். ஆனா இட்லி பொடியும் நல்லா இருக்கு. இந்த இட்லி பொடி மேகி மேகி பொடிலாம் இருக்கு தெரியுங்களா, அந்த வாசனையும் அந்த இட்லி பொடி டேஸ்ட்டும் மேகி பொடி இட்லி பொடி சேர்ந்த எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, உள்ள பேப்பர் மடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. ஓ ஓ, இது மயனஸ் தொட்டு சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா இருக்குங்க. Actually, உங்களுக்கே தெரியும், நான் ட்ரை பண்ண சில ஃபுட்ல பாத்தீங்கன்னா எனக்கு பல ஃபுட்டு பிடிக்கவே இல்லை. சில ஃபுட் தான் பிடிச்சிருந்தது. இப்ப இது பிடிக்கிறதுக்கு காரணம் பசியான்னு தெரியல. ஏன்னா பசிக்கும் போது சாப்பிட்ற ஃபுட்டு நல்லாவே இருக்கு. அது அப்படி அமைதான்னு தெரியல. ஈவன் நான் பசிக்கும் போது தேடின ஃபுட்டு நல்லா இல்லாமலே இருந்திருக்கு. அது வேற, நான் பசிக்கும் போது சாப்பிடும்போது எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கு. கூடவே இது கொடுத்துருக்காங்க பாருங்க, தாளை இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எடுத்துருவோம். அந்த இதுவும் நல்லா இருக்கு. சாதாரண பைனாப்பிள் ஜூஸ் செமையா இருக்கு. என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, ஆனா செகண்ட் ஹாஃப் மீன்ஸ் நம்ம ஆரம்பிச்சும் போது நம்ம பிளான் பண்ணது அந்த கேக்கு அது அமையல, ஆனா இது அமைஞ்சிருக்கு. என் ஃப்ரெண்ட் எப்பவுமே சொல்லுவாங்க கோ வித் ஃப்ளோன்னு. சரி வந்த வரி வருவோம்னு சொல்லிட்டு வந்தது தான். ஏதோ ஒன்று அன்எக்ஸ்பெக்டடா வந்து நடக்கும்போது நல்லா இருக்கு. காய்கறிலாம் சேர்த்து சாப்பிடணுமா? ஃபைபர் இதெல்லாம் எல்லாமே வந்து அன்ஃபைபர், ஃபைபருக்கு வச்சிருக்காங்க போல இருக்கு. சரி ஓகே, நான் பொறுமையா வந்து அனுபவிச்சு சாப்பிட போறேன். ஓகே, நான் பே பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ ஏன் இந்த ஷவர்மா 200 டர்க்கிஷ் லீரா, ப்ளஸ் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 டர்க்கிஷ் லீரா. அதான் ஒரு $9. பட் $9ன்றது ரீசனபிள் ப்ரைஸ் வெளிநாட்டில். நல்ல ஃபுட்டாக இருந்தது. ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்ங்க.